என்னப்பா எல்லாம் மாறிடுச்சா? தமிழ்நாட்டில் இப்படின்னு சொன்னாலும் எல்லாம் மாறிடுமாமே. ஆமாம், அப்படிப்பட்ட ஆட்சி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாட்டுக்கு குறை குத்தலாம் எதுவும் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. ஏங்க, நல்ல ஆட்சியை குறை சொன்னீங்கன்னா என்னங்க இப்படி? பாருங்கள், ஆகாஷ் மரணம் என்ன, ஒரு 28 காயம் மட்டும்தான் அந்த உடம்புல இருந்துச்சு. காலை லைட்டாக உடச்சி போட்டாங்க, மறுபடியும் என்ன கொண்டுட்டாங்க. இவ்வளோ தானே நடந்துச்சு. இதுக்கு போய் நீங்கள் குத்தம் குறைலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. என்னப்பா அது தூத்துக்குடியிலையா அந்த பெண் 17 வயசா காட்டுக்குள்ளே, அதெல்லாம் என்ன எப்போவுமே நடந்துட்டு தானே இருக்கும். ஒருத்தவங்க இல்லை, ஒருத்தி வந்து சொல்லிகிட்டு இருக்கா இன்ஸ்டாகிராமில், வாயை திறந்தாலே இந்த பொய் புத்தலாட்டமாக தான் பேசிகிட்டு இருப்பா. அப்படிப்பட்ட ஒருத்தவங்க ஒருமையில் பேசுறது கூட வரமாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதை பற்றி பேசின மாதிரிமா புரிஞ்சுக்கோங்களா, நீங்கள் அவ்வளோ நல்லவனுங்களாம் கிடையாது. இதுக்கு அரசாங்கம் காரணமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் 2 வயசு குழந்தை இறந்துட்டாங்க, 17 வயசு குழந்தைய கொண்டுட்டாங்க, 14 வயசு குழந்தைய கொண்டுட்டாங்க அப்படிலாம் சொல்லி அதெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்களான்னு கேட்டால், அதெல்லாம் பேச மாட்டேன், அதெல்லாம் பேசினா மட்டும் என்ன மாறிடவா போகுது, நீங்களாம் அவ்வளோ நல்லவங்க இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நீங்களாம் நல்லவங்க இல்லைன்னு சொல்கிறது ஓகே, அதன் பிறகு அவங்க சொல்கிறத பாருங்களேன். இதுக்கு என்ன அரசாங்கத்தை குறை சொல்ல முடியுமா? போஸ்கோவில் கைது பண்ணுவாங்க, ஆயுள் தண்டனை கிடைக்கும், தூக்கு தண்டனை கிடைக்கும், தெரிஞ்சுதான் இதெல்லாம் செய்கிறாங்க. அதனால் இதெல்லாம் அரசாங்கத்திலாம் குத்தம் சொல்லக்கூடாது. ஏய் சூப்பர்மா, எந்த ஒரு மணி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யாருக்காவது நான் இந்த அக்கா யாருன்னு தெரிஞ்சுன்னா கீழே கருத்துக்களாக சொல்லுங்கள். ஆல்ரெடி வேறொரு விக்கி இந்த அக்காவை வச்சு செஞ்சிட்ருப்பாப்புல, அதனால் நாம் விட்டு கொடுத்துடலாம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ராஜீவ்காந்தி அவர்களுடைய பதவி பறிப்பு, அச்சோ இப்படி ஆகிப்போச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மாநில செயலாளர், இளைஞர் அணியினுடைய மாநில செயலாளராக இருந்தவர் நாம் தமிழர் கட்சியில், திடீர்னு பார்த்தா திமுக ஐக்கியமானார். சூப்பராக அவருக்கு பதவியெலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா கோயம்புத்தூரில் நிற்பார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஏன்னா கோயம்புத்தூரில் அவருக்கு பயங்கரமான ஹோல்டிங் இருக்குது, அதெல்லாம் காண்பித்திருந்தார். மாணவர் அணியாக இருந்தபோது நிறைய கூட்டத்தை கூட்டுறது, பிரம்மாண்டமான வாகனங்களுடன் அப்படியே வர்றது, தலைவர்களுக்கு செய்கை செய்கிறது, எல்லாமே சூப்பராக தான் செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் திடீர்னு ராஜீவ்காந்தி அவர்களுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கான். ஆனால் ராஜீவ்காந்தி அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பதவி பறிக்கப்படலை, பறிக்கப்பட்டது ஏதோ உண்மைதான், ஆனால் அதை விட உயர் பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த தேர்தலில் அவருக்கு வேறு மாதிரி வியூகங்கள் வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டலை அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா ஒரு பழமொழி சொல்லுவார். அந்த மாதிரி இருக்குது இதெல்லாம். அடுத்ததா தொண்டை சரியில்லைங்க. டே எடிட்டர், இது வெட்டிராதரா, இது தொண்டை சரியில்லை அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? ஏன்னா இதே மாதிரி தான் நிறைய பேர் இன்றைக்கி கனிமொழி அவர்கள் விளாத்திக்குளத்தில் நடந்த அந்த இன்சிடெண்ட்டை கேட்பதற்காக 3-4 தினங்களுக்கு பிறகு போகிறாங்க. நியூஸ் மீடியாலாம் பேசிட்டாங்க, மக்கள் எல்லாம் கொந்தளிப்பில் இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா ஓட்டு கிடைக்காது, விட்டுறா வண்டியை தூத்துக்குடிக்கு அப்படின்னு சொல்லி கீதா ஜீவன் அவர்களும் கனிமொழி அவர்களும் வராங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களை போட்டு அடிக்கிறேன்னு சொன்னாங்க, நாங்கள் இங்கே 2-3 நாளாக இங்கேயே தான் உட்காந்துட்ருக்கோம், இதுவரையிலும் வராத நீங்கள் இப்போ வந்திருக்கீங்களே எல்லாம் ஓட்டுக்கு தானே அப்படின்னு சொல்லி கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதை நல்லா பார்க்குறவங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக கனிமொழி அவர்களும் கீதா ஜீவன் அவர்களும் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. பட் விஜய் அவர்களுடைய கட்சி செஞ்ச மாதிரி அவங்க அங்கேருந்து போகலை, நேராக மறுபடியும் விளாத்திக்குளம் அவங்களுடைய வீட்டுக்கே போனாங்க அப்படின்னு சொல்லி திமுககாரங்க பார்த்தீங்களா, என்ன தலைவராக இருந்தாலும் எவ்வளோ தான் அவங்கள வந்து பிடிக்காத ஒரு கூட்டம் இருந்தாலும் அவங்க வீட்டுக்கே போய் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, துக்கம் விசாரிச்சிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. நாம் என்ன கேட்குறோன்னா, அதே கனிமொழி அவர்களிடம் சில செய்தியாளர்கள் கேள்விகள் கேட்டாங்க. அப்போ கனிமொழி அவர்கள் கொடுத்த ரியாக்ஷன் இருக்குது தெரியுமா, தொண்டை சரியில்லை பாஸ், தொண்டை சரியில்லை. இல்லை, நின்று கேள்விக்கு பதில் சொல்வதற்கு அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், அது வந்து அவ்வளோதான், தூத்துக்குடி மக்கள் தானே, என்ன சொன்னாலும் ஏமாந்துருவாங்கல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கும் தூத்துக்குடி மக்கள். கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க மக்கா. அடுத்ததாக, ஆகாஷ் மரணத்திற்கு காவல்துறையே காரணம். ஒரு 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களாம். இதை சொன்னது நான் கிடையாதுங்க, திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காருன்னா, காவல்துறையினுடைய அநீதியும் அதே மாதிரி மருத்துவத்துறையினுடைய அலட்சியமே காரணம். ஸோ இவங்க 2 பேருமே என்ன செய்யப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும், காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே அரெஸ்ட் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பட் காவல்துறை யாருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத அண்ணன் மறந்துட்டாரா, இல்லை சொன்னால் அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு கிடைக்காம போயிருமா?
சொல்கிறதுனால மக்களுக்கு நல்லது நடந்துருமா, ஒருவேளை அவரையே நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் செய்யக்கூடிய விஷயம் இது இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. பட் காவல்துறை இரும்பு கரம் என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது, யாரும் என்னை ஏமாற்ற முடியாது, முடிஞ்சா என்னையை தொட்டுப்பார், இந்த டைலாக்லாம் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். விளாத்திக்குளம் மாணவி கொல்லப்பட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன, அண்ணாமலை அவர்களுடைய விளக்கம் ஒரு வீடியோ இன்றைக்கி வைரலாக ஓடிட்டுருக்கு. அதனுடைய ஒரு ஷார்ட் கொஞ்சம் போட்டுவிடுங்க தம்பி. 10ஆவதுல அந்த பாப்பா 500க்கு 495 மதிப்பெண் வாங்கின பாப்பா, 500க்கு 495. வீட்டுல இருந்து டாய்லெட்ல ஒரு வயக்காட்டுக்கு போறாங்க. 6:30 மணிக்கு போறாங்க, 8:30 மணி வரைக்கும் அந்த பாப்பாவை காணோம். அப்பா அம்மா எல்லாம் தொலைட்டு போறாங்க, அந்த பாப்பாவை காணோம். 9 மணிக்கு காவல் நிலையத்துக்கு போறாங்க. விளாத்திக்குளம் பக்கத்துல ஒரு காவல் நிலையத்துக்கு. காவல் ஆய்வாளர், நான் கேஸ் எடுத்துக்க மாட்டேங்கம்மா, மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்கறாங்க. அடுத்த நாள் காலையில விளாத்திக்குளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் என்ன சொல்றாருன்னா, உன் பொண்ணு யாரு கூடயாச்சும் ஓடி போயிருக்கும், போய் நல்லா தொலைவிட்டு வா அப்படி. யார்கிட்ட தாய்கிட்டீங்க. அந்த பாப்பா காணாம போனது 10ஆம் தேதி சாயந்தரம் 6:30 மணிக்கு, 11ஆம் தேதி மத்தியானம் 1:30 மணிக்கு பாலியல் துன்புறுத்தப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்து கயவர்கள் தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அதை வாங்கி ஒரு 7:30 மணிக்கு அந்த ஊரை சுத்தி தொலாவி பக்கத்தூர்ல தொலாவுனா இது நடந்திருக்குமா? அடுத்ததா ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இப்போ திமுக ஐக்கியமாயிட்டாரு. இவ்வளோ நாள் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய புகைப்படம்லாம் வச்சிருப்பார், இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம்லாம் வச்சுருக்காங்க. உடனடியாக ஷூட்டிங்லாம் பண்ணி பின்னாடி வீட்டுக்கு இன்டீரியர்லாம் உடனே மாற்றிடுறாங்க. அப்போது இரட்டை இலை கேட்டில் இரட்டை இலையாக இருக்குது, ஃபுல்லாக வெல்டிங்கெல்லாம் எடுத்து போடுப்பா, கருப்பு சிவப்பு உதயசூரியன் வர மாதிரி போடுப்பா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பார் போல். இப்போ ஓபிஎஸ் அவர்களே அப்படி இருக்காருன்னா ஓபி ரவீந்தர் அவர்கள் எப்படி இருப்பார்? அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நான் முதல் முறையாக எம்பி ஆகி டெல்லிக்கு சென்ற போது நாடாளுமன்றத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என ஆலோசனை வழங்கியது முழுவதுமே கனிமொழி அக்கா அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்லையே, இந்த உண்மையை உங்களுடைய சொந்த கதைகளிலிருந்து நீங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை குறிப்பில் ஒரு புத்தகமாக எழுதும்போது பொன் எழுத்துக்களால் பதியப்பட வேண்டிய உண்மை. ஏன்னா இவ்வளோ நாள் இந்த உண்மையை வெளியிலே சொல்லாமல் இப்போ திமுக போய் ஐக்கியமான உடனே கனிமொழி அக்கா தான் எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னார் பாருங்க மனுஷன். பரவாயில்ல, அடுத்ததாக எந்த தொகுதியில் நிற்க போகிறாரு, திமுக இவங்களுக்குலாம் சீட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக இருக்குது. இந்த நேரத்தில் அடுத்ததாக கட்சி தொடங்கி இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள் தான். அப்போ சசிகலா அவர்கள் இதில் கூட்டணி ஏதாவது வச்சுக்கிடுவீங்களா அப்படின்னு கேட்டால், எங்க தனிமுறை என்றைக்கும் தோப்பாகாது அப்படிங்கிறத நம்பக்கூடிய ஒரு ஆள், கண்டிப்பாக கூட்டணி அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யாருடன் எப்போது கூட்டணி அப்படிங்கிறது மட்டும் பெரும் கேள்வியாக இருக்குது. அடுத்ததாக கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது தான் விஜய் அவர்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கப் போகிறார், ஏன்னா நாளைக்கு அவர் டெல்லிக்கு பயணத்தை மேற்கொள்ள போகிறார். அந்த சிபிஐ சம்மன்லாம் இருக்குல்ல, அப்போ உடனடியாக ஒரு ஜூம் மீட்டிங்லாம் போட்டாங்க பாருங்கள். விஜய் அவர்களும் என்டிஏ கூட்டணி, அதாவது பாஜக அதிமுக கூட்டணியுடன் இணையப் போகிறார், கொள்கை எதிருடன் இணையப் போவதும் த்ரிஷாவை கல்யாண ரிசப்ஷனுக்கு கூப்பிட்டு வந்ததும் ஒன்று தான், இதை செய்வாரா, இதை செஞ்சால் அவ்வளோதான் அழிவு தான் அப்படி இப்படின்னு சொல்லி ஆருடம் அப்படிங்கிறது நிறையவே வந்துட்டுருக்கு. ஸோ அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி சேருமா சேராதா அப்படின்னு சொல்கிறது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க, விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் திமுகவை கை கழுவி விட்டுட்டு நேரடியாக தாவேகா கூட இணைஞ்சு விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா, இவ்வளோ நாள் தாவேகாவை எவனோ ஒருத்தன் மண்டையை கழுவுனா, எப்படி கழுவுனா, காங்கிரஸ் நம்ம கூட்டணிக்கு வந்துடும், மார்ச் மாதத்துக்கு பிறகு பாருங்கள், ஏப்ரலுக்கு பிறகு பாருங்கள், இல்லை பிப்ரவரியா மார்ச்சா அதுக்கு பிறகு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எல்லாம் முடிஞ்ச போகிறோம், கூட்டணி ஒன்றும் வரல, மக்களுடன் தான் நாங்கள் நேரடி கூட்டணியில் இருக்கோம், வேறு எந்த கூட்டணியும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ திடுதுப்புன்னு பார்த்தா பாஜக கூட கூட்டணி, அதிமுக கூட கூட்டணி அப்படின்னு சொன்னால், நாங்கள் அவங்க கூட கூட்டணி வச்சுக்கல, இவங்க தான் எங்கள் கூட கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பரப்புரைகள் அப்படிங்கிறதெல்லாம் செய்யப்பட்டு வருகிறது. உண்மையிலேயே தாவேகா தொண்டனா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பாஜக அதிமுக இவங்களுடன் தாவேகா கூட்டணி வைப்பாங்களா இல்லையா? இல்லை இதெல்லாம் சும்மா டயலாக் மட்டும்தான், விஜய் அவர்கள் பேசின மீட்டிங்கில் வேறு ஏதோ கண்டென்ட் பேசியிருக்காரு, இவங்களா சும்மா அடித்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை சொல்ல போகிறீங்களா? இங்கே உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அடுத்ததாக தமிழ்நாட்டு மானம் டெல்லி வரை நாறுது. தமிழ்நாட்டில் தினம் தினம் ஒரு நிர்பயா வழக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாடாளுமன்றத்தில் பிரச்சனை எழுப்பிய அதிமுக அப்படின்னு சொல்லி இன்பதுரை அவர்கள் பேசினது எல்லாமே இப்போ போட்டிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு கேட்டால், ஒரு செய்தி ஊடகத்தில் ஒரு செய்தியை பார்த்தேன், ஒரு போயும் ஒரு கேவலமான விஷயத்தை செஞ்சுருக்கான், அந்த பெண் குழந்தையை கற்பழிச்சிருக்காங்க, ரெண்டு பேர் சேர்ந்து விடிய கற்பழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தனை திமுகவினுடைய ஒரு சைனேஜ் இருக்கக்கூடிய இல்லாட்டி கொடி குத்திய ஒரு காரில் கொண்டு வந்திருக்கீங்களே, அதுக்கான அந்த தேவை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்டதற்கு நம்ம காவல்துறை அதிகாரி அவரை மிரட்டினதா செய்தி ஊடகம் ஒரு செய்தியை வெளியிடுகிறது. அப்போது கட்சியினுடைய ஒரு வண்டி
அதில் கைதியை கொண்டு வராங்க, அதுவும் முக்கியமான ஒரு கைதியை கொண்டு வராங்க அப்படின்னும் அவன் ரொம்ப ராஜ நட போட்டு அப்படியே போகிறான், என்ன நடக்கும் பாடுறா அப்படின்னு சொல்லி. இன்னொருத்தன் அதே குற்றத்தில் ஈடுபட்ட இன்னொருத்தன், என்னடா வீடியோ பயந்து எடுக்கிற, தைரியமாக நேராடுறா, நான் என்ன பயந்தா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். நம்மலாம் எங்கே இருக்கோம் பாருங்களேன். சாதாரண ஒரு குற்றவாளி, இப்போ ஆகாஷ் மாதிரியான ஒரு நபர் வந்திருந்தாங்கன்னா அவன் காலை உடச்சி போட்டாங்கல்ல. இவனுக்கு 2 பேருமே ஒருத்தன் வந்து சரித்திர பதிவேற்ற குற்றவாளியா, குற்றவாளி அப்படின்னு சொல்லி போட்டாங்க. குற்றவாளி அப்படின்னு சொல்கிற இவன் காலை இன்னும் உடையலை, இல்லை எனக்கு தெரியலை. அப்போ இவனை காலை உடைச்சா திருப்ப இவன் வந்து போலீஸ் அட்டாக் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்கிற பயமா, இல்லை சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுக்கு கால் உடைக்கப்படாதா, இல்லை அவங்க பாத்ரூமுக்கே போக மாட்டாங்களா, அப்படியே பாத்ரூமுக்கு போனாலும் வழுக்கி விழ மாட்டாங்களா? எங்கேயோ லாஜிக் கிடைக்குதே சார், செம்மையான லாஜிக்காக இருக்குது இதெல்லாம். ஏஜென்சி வைத்திருப்பவர்கள் குடோனில் பல சிலிண்டர்கள் பதுக்கி வைத்துள்ளார்கள். வியாபாரிகளுக்கு ஒரு சிலிண்டர் 7,000 ரூபாய், மக்களுக்கு 5,000 ரூபாய் விலை சொல்வதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளது. வியாபாரிகள் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா பேட்டி. இதுதான் இங்கே சிலிண்டருக்கு பற்றாக்குறைக்கான காரணம். ஏஜெண்ட் எவனாமோ பதுக்கிட்டு இருக்கான், அதை ஒத்துவதுறதுக்கு சில அரசியல் கட்சிகளும் இருக்காங்க. இந்த ஏஜெண்டுகள்லாம் பிடிச்சாங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்களும் மாட்டிக்கொள்வார்கள். இப்போவாவது காவல்துறை அதிகாரிகள் என்னென்ன ஏஜென்ட் எவெல்லாம் பதுக்கி வச்சுருக்கான் அவனெல்லாம் பிடிச்சி கேஸு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மக்களுக்கு இதை விட நல்லது செய்யவே முடியாது. காவல்துறைக்கான அந்த நன்மதிப்பு பல மடங்கு உயரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. தூத்துக்குடியில் படுகொலை செய்யப்பட்ட மாணவியின் வீட்டில் கழக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும், பெண் குழந்தையை பெற்ற தாய்மார்கள் தன் குழந்தைகளின் பாதுகாப்பை குறித்து பயத்துடன் வேதனை கலந்து பேசுவது கேட்குதா அப்படின்னு சொல்லி தாய்மார்கள் பேசக்கூடிய வீடியோக்கள். பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. நான் ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கேன், அவ எங்க போனாலுமே இப்போ எங்களுக்கு தனியாக அனுப்புறதுக்கே பயமா இருக்கு. சரி, குழந்தைங்க தனியா விடணும், அவங்க இண்டிபெண்டா இருக்கணும்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எங்க போனாலுமே சேஃப்டி கிடையாது. நீங்கள் ஒரு தாயாக இருந்து ஒரு தகப்பனாக இருந்து இப்போ நடக்கக்கூடிய இந்த செய்திகள்லாம் கேட்கும்போது உங்கள் மனசு எப்படி பதறுது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இதெல்லாம் நான் வாசித்து பார்த்துட்டு நாளைக்கு வீடியோவில் என்னென்ன கருத்து என்ன ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதில் முக்கியமாக சில நபர்களுடைய கருத்துக்கள் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பார்க்கலாம் எப்படி கருத்துக்கள் வருகிறது, எப்படி நீங்கள் அரசியல் சதுரங்கத்தை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், நான் எப்படி அரசியல் சதுரங்கத்தில் பேசிகிட்டு இருக்கேன். நான் தமிழ் பட்சத்தில் எனக்கு இன்னொரு முகம் இருக்குது, அரசியல் சதுரங்கத்தில் எனக்கு இன்னொரு முகம் இருக்குது. அப்போ இரண்டுமே கிளாஷ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கண்ணுங்கருத்துமாக இருக்கேன். அப்போ இந்த அரசியல் சதுரங்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.